அமைதியான ஊரில் திடீரென வானிலிருந்து மர்ம பொருள் ஒன்று விழுந்தால் எப்படி இருக்கும்? வழக்கமாக இது போன்ற விடயங்களை நாம் அமெரிக்காவில் இடம்பெற்றதாக கேள்வியுற்றிருப்போம். ஆனால் தற்போது கென்யாவில் இது போன்ற ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆம், சுமார் 500 கிலோ எடையுள்ள மர்ம பொருள் ஒன்று அங்கு திடீரென விழுந்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாகவே வேற்றுக்கிரகவாசிகள் வானில் சுற்றும் மர்ம பொருட்கள் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக அண்மை காலமாக அமெரிக்காவில் இது தொடர்பான தகவல்கள் அதிகரித்துள்ளன என்றே கூற வேண்டும். இதனிடையே கென்யாவில் உள்ள ஒரு கிராமத்தில் வானிலிருந்து ஏதோ ஒன்று விழுவது போல பலத்த சத்தம் கேட்ட நிலையில் சிவப்பு நிறத்தில் மர்ம பொருள் ஒன்று விழுந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த பொருள் என்ன என்பது தொடர்பிலான தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் சேகரித்துள்ளனர். இது பார்ப்பதற்கு திரைப்படங்களில் வேற்றுக்கிரகவாசிகள் வருகை தரும் ஸ்பேஸ் சிப்களை போல் தென்பட்டுள்ளது. எனவே இதுவும் அதன் ஒரு பகுதியாக இருக்கும் என சிலர் நினைத்து அஞ்சியுள்ளனர். மேலும் அதன் அருகில் எவருக்கும் செல்ல முடியவில்லை. காரணம், அது அந்த அளவுக்கு அதிக வெப்பத்துடன் இருந்துள்ளது. இதனை அடுத்து இது தொடர்பாக கென்யா விண்வெளி நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, சிவப்பு நிறத்தில் தென்பட்ட அந்த வளையம் மெதுவாக வெள்ளி நிறத்திற்கு மாற ஆரம்பித்துள்ளது. அதன் வெப்பமும் குறைய ஆரம்பித்துள்ளது. விண்வெளியிலிருந்து விழுந்த இந்த மர்ம பொருளை ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கென்யா விண்வெளி நிறுவனம் ஒரு விடயத்தை வெளியிட்டது. சுமார் 8 அடி அகலம் கொண்ட இந்த வளையம் சுமார் 500 கிலோ எடை கொண்டதாகும் என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இது விண்வெளியில் சுற்றித்திருந்த பொருளின் ஒரு பகுதி என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். விண்கலத்திலிருந்து ஏவுகணையை பிரிக்கும் பகுதியில் இது போன்ற வளையம் காணப்படும் என கூறப்படுகின்றது. அது வானிலிருந்து அதீத வேகத்தில் கீழே விழுந்தமையினாலேயே சிவப்பு நிறத்தில் காணப்பட்டுள்ளது. அதன் வெப்பம் குறைவடைந்து அது வழக்கமான நிறத்திற்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் இதுபோல் இடம்பெறுவது இது முதல் முறை அல்லவெனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.